ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஹெலன் பிரபா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சுரலான ஹேர் டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நேச்சுரலாகவே போனாலும் நிறைய நேரம் நம்ம தலையில் வைக்க முடியல, சளி பிடிக்குது, தலைவலி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை மாதம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், முடி கருக்கருன்னே இருக்கும். வெள்ளை முடி மட்டும்தான் அப்படின்னா கிடையவே கிடையாது. செம்பட்டை முடி இருக்குனாலும் இந்த மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு நேச்சுரலான ஹேர் டை. வெத்தலை எடுத்துக்கலாம். வெத்தலை நிறைய இரும்பு சத்து இருக்குது. இரும்பு கடாயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெத்தலை முடி வேர் பகுதியிலேருந்து நுனியிலேருந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதை நம்ம தலையில் யூஸ் பண்ணுறது மூலயமா பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ தான் முடியும் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வெத்தலையெல்லாம் ஒரு 15லேருந்து 20 வெத்தலை எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு அப்படின்னா 15லேருந்து 20 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளோட ஹேர் எவ்வளோ லென்த்தாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. தென் நெக்ஸ்ட் ஓமவல்லி, அதாவது கற்பூரவல்லி எடுத்துக்கலாம். இது நிறையவே நீங்கள் எடுத்துக்கலாம், இவ்வளோ தான் எடுக்கணும்னு கிடையாது. ஏன்னா இது நேச்சுரலாகவே முடியை கருப்பாக்கி கொடுக்குற தன்மை இதில் இருக்குது. நமக்கு மெலனின் சத்து கம்மியாக இருக்கிறனால தான் வெள்ளை முடியும் வருது. ஸோ அதை சரி செய்கிறதுக்கு இந்த ஓமவல்லி கற்பூரவல்லி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதில் நேச்சுரலாகவே தண்ணியும் நிறையா வரும். ஸோ அதனால் நம்ம கற்பூரவள்ளி நிறையாவே எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு நிறையாவே இருந்தது, நிறையாவே எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த வெத்தலை இதெல்லாம் பண்ணுறதுக்கு இரும்பு பாத்திரம் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இரும்பு சத்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இந்த ஹேர் டைன்னு கிடையாது, முடிக்காக நீங்கள் எந்த ஒரு பேக் ரெடி பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் இரும்பு கடாயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கும் போது நிறைய சத்துக்கள் வரும். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம். செம்பருத்தி இலை ஒரு 15 to 20 இல்லை 25 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை காம்பு பகுதியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அது வாஷ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம். செம்பருத்தி முடி நம்ம நேச்சுரலாகவே முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்கும், நல்ல ஹேர் க்ரோத்தை கொண்டு வரும், ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும், முடி உதிர்வு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதையும் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு செம்பருத்தி பூ கிடைக்கல, ஸோ அதனால நான் செம்பருத்தி இலவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வேப்பந்தலை எடுத்துக்கலாம். வேப்பந்தலை ஒரு 3 கொத்து இருந்தால் போதும். ஸோ இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 கொத்து இல்லை 2 கொத்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ வேப்ப இலை எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பேனு, பொடுகு, டேண்ட்ரஃபு, புண்ணு, அரிப்பு, இச்சிங் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த நெக்ஸ்ட்டு துளசி இலை எடுத்துக்கிறேன். துளசி இலை ஒரு மீடியம் சைஸில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு நம்ம கையில் எடுத்து பிடிச்சு மடக்கி பிடிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதில் நல்லா பிச்சு எந்த அளவுக்கு பிச்சு போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிச்சு போட்டு நல்லா கசக்கணும். ஸோ அந்த இரும்பு கடாயில் போட்டு நல்லா கசக்கி எடுத்தோம் அப்படின்னா அந்த சாரெல்லாம் வெளியில் வரும். நமக்கு சாறு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சாரெல்லாம் நல்லா வெளியில் வந்துடும். நம்ம கையில் பார்த்தோம்னாவே அந்த சாரெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாசனை வரும். ஸோ தலைவலி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாசனை ஆவி பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். தலையில் நிறைய பேருக்கு நீர் கோத்துருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு வெந்தயம் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். வெந்தயத்தை பற்றி சொல்லவே வேணாம், முடி நல்ல க்ரோத் ஆகிற முடி நல்லா வலுவலுன்னு கொண்டு வர்றதுக்கும் இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம் இவ்வளோதான் இல்லை, எவ்வளோ உங்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதையும் முடி கற்கருன்னு வளர்கிறதுக்கு கருஞ்சீரகம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 ஓட்டு ஓட்டிட்டோம்னா குறைக்கரன்னு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 3 ஓட்டு ஓட்டிட்டு ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கையாலேயே அகே நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி பியூரிஃபை வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக வச்சிடணும் அடுப்பை. தென் அதுக்கப்புறமா நம்ம மீடியமில் மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். கொதிஞ்சு வரும்போது நம்ம கரண்டி போட்டுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இப்போ கொதிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கரண்டி போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். ஓரம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணி நல்லா இஞ்சி 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி நம்மளுக்கு ஒரு டம்ளர் இல்லை 2 டம்ளர் தண்ணியாக நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாவே அதோட தண்ணி நல்லா கருப்பாயிட்டே வரும்.
இருக்க அந்த இலையில உள்ள சத்துக்கள் எல்லாம் இறங்கி அந்த தண்ணிலாம் நல்லா பிளாக் கலரில் மாறுற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இந்த அளவு நல்லா சுண்டி வந்துருச்சு. ஸோ நம்ம 2 லிட்டர் ஃபுல்லாக கடாய் ஃபுல்லாக வச்சுருந்தோம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் அந்த தண்ணி காமிக்கிறேன் எந்த அளவு டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு நம்ம வேறு ஹேர் பேக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மருதாணி போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. மருதாணி போட்டோம் அப்படின்னா செம்பட்டையாக தான் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக இந்த அவுரி பொடியிலே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது அந்த சாரெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் அவுரி பொடி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் அவுரி பொடி நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த கடாயிலே போட்டுக்கலாம், இரும்பு கடாயிலே போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிளாக்காக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெத்தலை, கற்பூரவள்ளி, நீம் இதெல்லாம் போட்டுட்டு ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே வந்து நல்ல ஒரு டார்க்காக கிடச்சிடும். கையில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் போட்டோம் அப்படின்னா அந்த நெயில் பகுதி கையெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு கருப்பாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்பூன் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்பூன் போட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறமா கை யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருச்சு. இதை வந்துட்டு ஒரு 1 to 1.5 மணி நேரம் அப்படியே இரும்பு கடாயிலே மூடி வச்சுருங்க. நல்லா அதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஒரு டார்க்கான கலரில் கிடச்சிரும். அது டார்க்கான க்ரீனா இல்லை பிளாக்கா அப்படின்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு டார்க்கான கலரில் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதே தண்ணியை கொஞ்சம் பிளாக் வாட்டரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டைரெக்டாகவே மருதாணி யூஸ் பண்ண வேணாம். மருதாணி யூஸ் பண்ணால் முடி செம்பட்டை அந்த சிவப்பு கலரில் வரும். ஸோ அதுக்கப்புறமா அவுரி பொடியெலாம் அப்ளை பண்ண தேவையில்ல. இது போட்டாவே போதும். உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப நேரம் தலையில் வச்சுருக்கும் போது தலைவலியும் வராது. ஸோ இப்போது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டேன். எனக்கு கெட்டியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது எனக்கு உச்சி தலையில் அப்புறம் ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒயிட் ஹேர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். நீங்கள் லைட்டாக மேலாவில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஹேர் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா அந்த ஹேரில் வந்துட்டு நீங்கள் தனியாக கூட எடுத்து அந்த ஒரு முடியை மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒயிட் ஹேரில் வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா வந்துட்டு அது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம முடியோட அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பிளாக் ஹேரை விட ஒயிட் ஹேர் வந்து ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். ஒரு 2-3 டைம் ஒரு 4 டைம் வந்துட்டு திருப்பி அகைன் அப்ளை பண்ணும்போது அந்த முடியில் வந்துட்டு அந்த சாரெல்லாம் இறங்கி அந்த டார்க்காக வரும். ஸோ இதை வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் வச்சேன். வெளியில் போகணும் அப்படிங்கிறனால 20 மினிட்ஸில் எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் ஒரு 1 hour கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதனால் எந்த பிரச்சனையுமே வராது, சளி பிரச்சனையும் வராது, ஹெட்டேக்கும் வராது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.